What is DevOps? DevOps அப்படின்றது ஒரு டூலோ இல்ல சாஃப்ட்வேரோ அப்படின்றது கிடையாது. DevOps அப்படின்றது ஒரு பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல வந்து நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த DevOps பிராக்டிஸ்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா CI, இன்னொன்னு CD. CI அப்படின்னா கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் CD அப்படின்னா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் எதுக்காக நிறைய கம்பெனிஸ் DevOps பிராக்டிஸை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் இருக்காங்க அண்ட் அவங்க என்ன பண்ண ஒரு ஏபிஐ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அந்த சேம் கம்பெனில ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அவங்க புது யூஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 months கழிச்சு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண நினைக்காங்க. பட் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண நினைக்கிற டைம்ல ரெண்டு கோடையும் சேர்த்து பார்க்கும்போது லைக் ஏதோ ப்ராப்ளம்ஸ் வருது. பிகாஸ் ரெண்டு பேரும் தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் 4 months ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது there are a lot of problems. வேற இதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த CA அப்படின்ற கான்செப்ட் கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் என்ன அப்படின்னா ஒரு GitHub ரெபாசிட்டரி, ஸோ GitHub ரெபாசிட்டரி இல்ல ஒரு ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு Git ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு இதுல போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட கோட் வந்துட்டு அதுல புஷ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ரெகுலரா என்ன அப்படின்னா வந்து அந்த கோட் வந்துட்டு மர்ஜ் ஆகுமா, அதை வந்துட்டு ப்ராப்பரா பில்ட் ஆகி ரிலீஸ் பண்ண முடியுமான்றது கண்டினியூஸா செக் ஆயிட்டே இருக்கும். அண்ட் தென் என்ன பண்ணா CD கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த இன்டிகிரேஷன் எல்லாமே ப்ராப்பரா இருந்த பிறகு ஸோ அது சக்சஸ் ஆகுதா இல்ல ஃபெயிலியர் ஆகுதா, ஃபெயில் ஆச்சுன்னா எதுக்காக ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த டே ஒன்ஸ் இது சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதை கண்டினியூஸா டிப்ளாய் பண்றது. ஸோ இந்த ஒரு கண்டினியூஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் தான் வந்துட்டு DevOps.